இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் பதற்றத்தை குறைத்து அமைதி மற்றும் நிலைத்தன்மைக்கு வழிவகுக்க இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம் நிலவி வருகிறது. இந்நிலையில் பிரதமர் மோடியை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதற்றம் குறித்து பிரதமர் மோடியிடம் நெதன்யாகு எடுத்துரைத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து பதற்றத்தை குறைத்து அமைதி திரும்ப நெதன்யாகுவை பிரதமர் மோடி வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானின் முக்கிய ராணுவ தளபதி அமீர் அலி உயிரிழந்துள்ளதை ஈரான் உறுதிப்படுத்தியுள்ளது. காசா மீது தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேல் எதிர்பாராத விதமாக ஈரானின் ராணுவ தளவாடங்கள், அணுசக்தி ஆலைகள் உள்ளிட்டவற்றை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் முக்கிய ராணுவ வீரர்கள் பலர் உயிரிழந்த நிலையில் ஈரானிய புரட்சிகர காவல் படையின் ஏவுகணை திட்ட தளபதியாக இருந்த அமீர் அலி கொல்லப்பட்டதை ஈரான் அரசு உறுதி செய்துள்ளது. அமெரிக்காவுடன் அணுசக்தி ஒப்பந்தம் செய்து கொள்ளுமாறு ஈரானுக்கு மீண்டும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவுடன் அணுசக்தி ஒப்பந்தம் மேற்கொள்ள ஏற்கனவே அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஈரானுக்கு அறிவுறுத்தி இருந்தார். ஆனால் ஈரான் ஒப்பந்தம் மேற்கொள்ளவில்லை. இத்தகைய சூழல் ஈரானின் முக்கியமான அணு ஆராய்ச்சி கூடங்கள், செறிவூட்டல் மையங்களை இஸ்ரேல் குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்நிலையில் ஈரான் அமெரிக்காவுடன் அணுசக்தி ஒப்பந்தம் செய்து கொள்ளுமாறு ஈரானுக்கு அதிபர் டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏற்கனவே ஒப்பந்தம் போட அறிவுறுத்தியதாகவும், ஆனால் ஈரான் மறுத்துவிட்டதன் விளைவை தற்போது சந்திப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஈரான் வான்வழி தாக்குதல் காரணமாக இஸ்ரேல் ஈரான் வழியாக வரும் இந்தியாவுக்கு வரும் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் ராணுவ தளவாடங்கள், உற்பத்தி நிலையங்கள் உள்ளிட்டவை மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக ஈரான் 100 ட்ரோன்கள் மூலம் பதில் தாக்குதல் நடத்திய நிலையில் இரு நாடுகளின் வான்வெளியும் மூடப்பட்டுள்ளன. இதனால் அந்நாடுகளின் வழியாக இந்தியாவுக்கு வரும் விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்தியாவில் இருந்து புறப்பட்ட விமானங்கள் திரும்பி வருவதாகவும், லண்டன், நியூயார்க் உள்ளிட்ட நகரங்களில் இருந்து டெல்லிக்கு வரும் விமானங்கள் ஈரான் தவிர்த்து மும்பைக்கு மாற்றிவிடப்பட்டிருப்பதாக ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் விமானம் விபத்துக்குள்ளான இடத்தை ஆய்வு செய்த பிரதமர் மோடி காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு 242 பயணிகளுடன் புறப்பட்ட விமானம் புறப்பட்ட சில வினாடிகளிலேயே வெடித்து நொறுங்கியது. இதில் ஒருவர் மட்டும் உயிர் பிழைத்த நிலையில் 241 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்நிலையில் விபத்து நடந்த இடத்தை நேரில் பார்வையிட்ட பிரதமர் மோடி உயிரிழந்த முன்னாள் குஜராத் மாநில முதலமைச்சர் விஜய் ரூபானியின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். மேலும் உயிர் பிழைத்த விஸ்வாஸ் ரமேஷ் குமாரையும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். மனைவியின் அஸ்தியை கரைக்க இந்தியா வந்த நபர் அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. லண்டனில் வாழ்ந்து வந்த அர்ஜுன் என்பவர் தனது மனைவியின் அஸ்தியை கரைப்பதற்காக இந்தியா வந்த நிலையில் சொந்த ஊருக்கு சென்று அங்குள்ள ஆற்றில் அஸ்தியை கரைத்துள்ளார். இந்த நிலையில் மீண்டும் லண்டன் செல்ல ஏர் இந்திய விமானத்தில் ஏறிய அர்ஜுன் அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்துள்ளார். மேலும் அர்ஜுனுக்கு 4 மற்றும் 8 வயதில் 2 மகள்கள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏர் இந்தியா போயிங் 787 விமானங்களில் கூடுதல் பராமரிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு விமான போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி விமானத்தின் பாதுகாப்பு தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ளுமாறும், எரிபொருள் இருப்பு நிலவரம், என்ஜின் செயல்பாடு உள்ளிட்டவற்றை சோதனை செய்த பிறகே விமானத்தை இயக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்களே உள்ள நிலையில் தொடர் சுற்றுப்பயணம், நிர்வாகிகள் சந்திப்பு போன்றவற்றில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முழு கவனம் செலுத்தி வருகிறார். மாதம் ஒருமுறை பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று கள ஆய்வு மற்றும் அரசின் புதிய திட்டங்களை தொடங்கி வைத்து வரும் அவர் 15, 16ஆம் தேதிகளில் தஞ்சாவூரில் கள ஆய்வு மேற்கொள்கிறார். மேலும் ஜூன் 15ஆம் தேதி கல்லணையில் இருந்து டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து வைக்க உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் போலி விவசாயி என்பதை தமிழக மக்கள் நன்கறிவார்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார். கரும்பு தோட்டத்தில் கான்கிரீட் சாலையில் கோட் ஷூ அணிந்து நடந்து சென்ற போலி விவசாயிதான் அல்ல என்றும், பிறந்தது முதல் இன்று வரை தனது குடும்ப விவசாய குடும்பம் என்றும் இபிஎஸ் தெரிவித்துள்ளார். தான் உண்மையான விவசாயியா, நீங்கள் உண்மையான விவசாயியா என கேள்வி எழுப்பிய எடப்பாடி பழனிசாமி, நீங்கள்தான் போலி விவசாயி என்பதை தமிழக மக்கள் நன்கறிவார்கள் என குறிப்பிட்டுள்ளார்.
தனக்கு சான்றிதழ் அளிக்கும் தகுதி பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இல்லை என்றும் அவர் காட்டமாக தெரிவித்துள்ளார். டெல்லி மதராசி குடியிருப்பு இடிப்பால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடியிருப்பு வசதிகளை ஏற்படுத்தித் தரக்கோரி அம்மாநில முதலமைச்சர் ரேகா குப்தாவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் 189 குடும்பங்களுக்கு நரேலாவில் வீடுகள் ஒதுக்கப்பட்டாலும் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் போதிய வசதிகளை செய்து தர கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் டெல்லியின் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க பங்கை அளித்து வந்த 370 தமிழ் வம்சாவளி குடும்பங்கள் வீடற்றவர்களாக இருப்பதாகவும் கவலை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு அனைத்து திட்டங்களையும் கொண்டு வந்தது பாஜக தான் என அக்கட்சியின் மூத்த தலைவர் தமிழிசை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு கொண்டு வந்த சிறப்பு திட்டம் என்ன என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் மத்திய அரசின் திட்டங்களை பட்டியலிட்டார் தமிழிசை. சென்னை நந்தம்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களின் முக்கியமான பிரச்சினைகள் மீது மாநில அரசு கவனம் செலுத்தவில்லை என்றும் மத்திய அரசு மீது குற்றம் சாட்டுவதில் மட்டுமே முதலமைச்சர் நேரம் செலவழிப்பதாகவும் சாடினார். மெட்ரோ ரயில் கட்டுமான விபத்து குறித்தும் அவர் சரமாரியாக கேள்வி எழுப்பினார். தன் மூச்சு இருக்கும் வரை தான் தலைவர் என பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின் கட்சித் தலைவராக அன்புமணிக்கு முடிசூட்டுவதாக அறிவித்ததற்கே கட்சிக்குள் எதிர்ப்புகள் வலுத்து வருவதாக கூறினார். மேலும் அன்புமணியை பார்த்தாலே பிபி ஏறுது என கூறிய ராமதாஸ் அன்புமணியின் செயல்பாடுகளால் தூக்கமின்றி தவிப்பதாகவும் தூக்க மாத்திரைகள் புட்டால் கூட தூக்கம் வரவில்லை எனவும் வேதனை தெரிவித்தார். ஜூலை 25ஆம் தேதி முதல் 100 நாட்களுக்கு தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாமக சார்பில் நடத்தப்படவுள்ள மக்கள் உரிமை மீட்பு பயணம் அரசியல் கட்சிக்கானது அல்ல எனவும் தமிழக மக்களின் நலனுக்கானது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் தொடங்கும் இந்த பயணத்தில் அனைத்து தரப்பு மக்களும் பெருமளவில் பங்கேற்று ஆதரவளிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களுக்கு புதிய செயலாளர்களை நியமனம் செய்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையேயான மோதல் போக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சூழலில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு புதிய நிர்வாகிகளை ராமதாஸ் நியமனம் செய்து வருகிறார். அந்த வகையில் தஞ்சாவூர் மேற்கு மாவட்டத்திற்கு தியாகராஜன் என்பவரையும் திருவாரூர் தெற்கு மாவட்டத்திற்கு செந்தில்குமார் என்பவரையும் மாவட்ட செயலாளர்களாக நியமனம் செய்த ராமதாஸ் தைலாபுரம் இல்லத்தில் வைத்து அதற்கான கடிதத்தை வழங்கியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்களுக்கு தான் திமுக அரசு தனது லேபிள் ஒட்டுவதாக செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் அச்சம்பத்து பகுதியில் சட்டமன்ற தொகுதி நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மேற்கூரை அமைக்கும் விழா முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக அங்குள்ள சந்தன மாரியம்மன் திருக்கோவிலில் சிறப்பு பூஜை செய்த பின்பு மேற்கூரை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் முதலமைச்சர் மீது மக்களிடத்தில் மதிப்பு மரியாதை இல்லை எனவும் இந்த ஆட்சியில் மக்கள் பயந்து போய் உள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். தன்னை இளைய காமராஜர் என யாரும் அழைக்க வேண்டாம் என தவிக தலைவர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு தவிக சார்பில் 3ஆம் கட்டமாக பரிசளிக்கும் விழா செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரியை சேர்ந்த மாணவ மாணவியர் பங்கேற்றனர். மேடையில் பேசிய விஜய் தன்னை யாரும் இளைய காமராஜர் என்று அழைக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தினார். அத்துடன் கல்வி விருது வழங்கும் விழாவில் அரசியல் பேச வேண்டாம் என்றும் பள்ளி மற்றும் ஆசிரியர்கள் குறித்து மட்டுமே பேசுங்கள் என்று மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார். வலுக்கட்டாயமாக கடனை வசூலித்தால் 5 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்பது தொடர்பான மசோதாவுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் 18 மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் 18 மசோதாக்களில் இருந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் வழங்குவது தொடர்பான 2 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்தார். தொடர்ந்து அண்டை மாநிலங்களில் இருந்து தமிழ்நாட்டில் உயிரி மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டால் குண்டாஸ் வழக்கு தொடர்வதற்கான மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தார். செங்குன்றத்தில் பாஜக முன்னாள் ஓபிசி அணி நிர்வாகியும் தொழிலதிபருமான KR வெங்கடேசன் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை முகிலிவாக்கத்தை சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் மின்சாதன பொருட்கள் வாங்குவது தொடர்பாக செங்குன்றம் பாடியநல்லூரை சேர்ந்த மிளகாய் பொடி வெங்கடேசனிடம் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. மின்சாதன பொருட்கள் வராததால் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டுள்ள நிலையில் வெங்கடேசன் புஷ்பா திரைப்பட பாணியில் திரும்ப பணத்தை கேட்டு வந்தால் கொலை செய்து விடுவதாக மிரட்டியுள்ளார். இந்த சம்பவம் குறித்து தொழிலதிபர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வெங்கடேசனை கைது செய்தனர்.
சென்னையில் நில அபகரிப்பு புகாரில் பாஜக நிர்வாகி மின் ரமேஷ் கைது செய்யப்பட்டார். அரசு நில அபகரிப்பு புகாரை தொடர்ந்து சென்னை நொளம்பூரில் உள்ள மின் ரமேஷின் வீடு மற்றும் அம்பத்தூர், சூரப்பட்டு, மாதவரம், செங்குன்றம் உள்ளிட்ட 9 இடங்களில் காவல் உயரதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் சுமார் 20க்கும் மேற்பட்டோர் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பல்வேறு முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் பாஜக நிர்வாகி மின் ரமேஷை கைது செய்து புழல் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஊழலை விட மதவாதம், வெறுப்பு அரசியல் தீங்கானது என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் எம்பி எச்சரித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாளை மாலை திருச்சி அண்ணா ஸ்டேடியம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மதசார்பின்மை காப்போம் பேரணி நடைபெறுவதாகவும் இதில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்க உள்ளதாகவும் கூறினார். சிறுபான்மை சமூகத்திற்கு எதிரான வெறுப்பு அரசியலை ஒன்றிய பாஜக அரசு கையாளுவதாக தெரிவித்த அவர், முத்தலாக், வக்பு திருத்த சட்டம் மதசார்பின்மைக்கு, அரசமைப்புக்கு எதிரானது என்றார். முதலமைச்சரே சொன்னாலும் நீர்நிலையில் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்ட குடியிருப்புகளுக்கு பட்டா வழங்க முடியாது என காஞ்சிபுரம் எம்எல்ஏ எழிலரசன் குடியிருப்பு வாசிகளிடம் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் முக்கிய பிரதான ஏரியாக விளங்கும் அலகாபாத் ஏரியினை தனியார் நிறுவனம் ஒன்று தனது சமூக பங்களிப்பு நிதி மூலம் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் காஞ்சிபுரம் எம்எல்ஏ எழிலரசன் பணிகளை பார்வையிட்டார். தொடர்ந்து அவரை சூழ்ந்த குடியிருப்பு வாசிகள் பட்டா கோரிய நிலையில் நீதிமன்ற உத்தரவை மீறி பட்டா வழங்குவது கடினமானது என்றார். நீலகிரி மாவட்டத்திற்கு அடுத்த 2 நாட்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் இருப்பதாக ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு தெரிவித்துள்ளார். உதகையில் உலக குருதி கொடையாளர்கள் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற பேரணியை ஆட்சியர் லட்சுமி பவ்யா தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மழையின் தீவிரத்தை பொறுத்து முக்கிய சுற்றுலா தலங்கள் மூடுவது குறித்து அறிவிக்கப்படும் என்றும், கனமழையை முன்னிட்டு 42 கண்காணிப்பு குழுக்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்தார். அதி கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து 30 பேர் அடங்கிய தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் உதகையில் முகாமிட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் மண் சரிவு ஏற்படும் 283 பகுதிகள் 43 மண்டல குழுக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமின்றி அரக்கோணத்தில் இருந்து 30 பேர் அடங்கிய தேசிய பேரிடர் மீட்புக் குழுவும் உதகைக்கு வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு உபகரணங்களுடன் முகாமிட்டுள்ளனர். ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையை தொடர்ந்து கோவை தொண்டாமுத்தூரில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் முகாமிட்டுள்ளனர். கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து கோவையில் தீயணைப்பு மீட்புப் பணிகள் துறை உள்பட அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருக்க மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் கோவையில் மழை பாதிப்பு ஏற்படும் பகுதிகளான வால்பாறை, தொண்டாமுத்தூர், மேட்டுப்பாளையம் பகுதிகளில் தேசிய மற்றும் மாநில மீட்புக் குழுக்களை சேர்ந்த வீரர்கள் பவானி ஆற்றின் அருகே வினோபாஜி நகர் சமுதாய நலக்கூடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேபோன்று பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வரும் 17ஆம் தேதி வரை புதுச்சேரி மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. வட தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 கிலோமீட்டர் முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று வானிலை மையம் அறிவித்துள்ள நிலையில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்வதை தவிர்க்குமாறு மீன்வளத்துறை சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. டெல்லியில் வீட்டில் எரிவாயு சிலிண்டர் கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிழக்கு டெல்லியில் பாண்டவ் நகர் பகுதியில் உள்ள பகுதியில் எரிவாயு சிலிண்டர் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படாத நிலையில் வீட்டின் ஒரு பகுதி எரிந்து சேதமடைந்துள்ளது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். வங்கதேசத்தில் ரவீந்திரநாத் தாகூர் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்திற்கு பாஜக கண்டனம் தெரிவித்துள்ளது. வங்கதேசத்தில் நடந்த மாணவர் எழுச்சி போராட்டத்திற்கு பிறகு பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா அந்நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்தார். இந்த நிலையில் சிராஜ்கஞ்ச் மாவட்டத்தில் வங்கதேச அரசால் அருங்காட்சியகமாக பராமரிக்கப்பட்டு வரும் ரவீந்திரநாத் தாகூரின் பூர்வீக வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்திற்கு அந்நாட்டு இடைக்கால அரசுக்கு பாஜக கண்டனம் தெரிவித்துள்ளது. திரிணாமுல் வேட்பாளரை தோற்கடிக்க கேரள முதல்வர் பினராயி விஜயன் இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். அன்வரின் ராஜினாமா காரணமாக காலியாக இருந்த நிலம்பூர் தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. ஜூன் 19 அன்று கேரளாவின் வயநாடு மக்களவைத் தொகுதியின் கீழ் நடைபெறும் நிலம்பூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற பிரச்சார களத்தில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் இறங்கியுள்ளார். இந்த நிலையில் எல்டிஎஃப் வேட்பாளர் எம் ஸ்வராஜை ஆதரித்து பொதுக்கூட்டத்தில் பினராயி விஜயன் உரையாற்றினார்.
சென்னை போரூரில் மெட்ரோ ரயில் பணியின் போது தண்டவாள டிராக் சரிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமாபுரத்தில் பணியின் போது தண்டவாள டிராக் விழுந்து சுரேஷ் என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விவகாரத்தில் திட்டத்தின் பொறுப்பாளர் நரேந்திர கிருஷ்ணா, திட்ட மேலாளர் டாடா ராவ் உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் உயிரிழந்த ரமேஷின் குடும்பத்தினருக்கு மெட்ரோ ரயில் நிறுவனம் 5 லட்சம் ரூபாயும், L&T நிறுவனம் சார்பில் ரூபாய் 20 லட்சமும் இழப்பீடு வழங்குவதாக தெரிவித்துள்ளது. சென்னை பெரம்பூர் ரயில் நிலையம் அருகே உள்ள நெடுஞ்சாலையில் திடீரென 6 அடி ஆழத்தில் ஏற்பட்ட பள்ளத்தால் பரபரப்பு நிலவியது. இன்று காலை வேளையில் யாரும் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட பள்ளம் வாகன ஓட்டிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தகவல் அறிந்து வந்த மாநகராட்சி அதிகாரிகள் அப்பகுதியில் தடுப்புகளை வைத்து போக்குவரத்தை சீர் செய்தனர். மேலும் பள்ளத்திற்கு அடியில் மெட்ரோ வட்டார ராட்சத பைப்புகள் செல்வதோடு சுமார் 50 அடி தூரத்தில் மெட்ரோ ரயில் பணிகளும் நடைபெற்று வருவதால் பள்ளத்தை சீர் செய்வதில் சுணக்கம் ஏற்பட்டது. தற்சமயம் உரிய ஆய்வுக்கு பிறகு எவ்வித பாதிப்பும் இன்றி பள்ளத்தை சீர் செய்யும் பணிகளில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் தொடர் கனமழை காரணமாக நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். சங்கராபுரம் அருகே உள்ள தேவபாண்டலம், தியாகராஜபுரம், கடுவனூர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெற்பயிர்கள் பயிரிட்டிருந்தனர். இந்நிலையில் சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக நெற்பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி சேதமடைந்தது. இதனால் வேதனையடைந்த விவசாயிகள் சேதமடைந்த பயிர்களை நேரில் ஆய்வு செய்து இழப்பீடு வழங்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்தனர். சேலத்தில் பெற்ற பணத்தை திருப்பித் தராமல் மோசடியில் ஈடுபட்டதாக முன்னாள் எம்பி மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சேலம் செவ்வாய்ப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் கோபிநாத். சணல் பொருட்கள் விநியோகம் செய்யும் நிறுவனம் நடத்தி வரும் இவரிடம் சேலம் முன்னாள் எம்பி தேவதாஸ் 50 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பணத்தை திருப்பி கேட்டபோது கொலை மிரட்டல் விடுத்த தேவதாஸ் பொய்யான செக்கை கொடுத்து ஏமாற்றியதாகவும், இந்த மோசடியில் ஸ்பின்னிங் மில் இயக்குநர்கள் 6 பேருக்கு தொடர்புள்ளதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ள கோபிநாத் உரிய நடவடிக்கை எடுத்து பணத்தை திருப்பித் தர கோரி சேலம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். மணல் எம்சான் லாரி ஓட்டுநர்களிடம் போலீசார் லஞ்சம் கேட்பதாக தமிழ்நாடு மணல் எம்சான் லாரி உரிமையாளர்கள் கூட்டமைப்பினர் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்தனர். சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்த குற்றச்சாட்டுகளை தெரிவித்தனர். தற்போது கொடுக்கப்படும் எம்சான், பிசான் போன்றவற்றில் கலப்படம் அதிக அளவில் இருப்பதாக அவர்கள் புகார் தெரிவித்தனர். மேலும் மணல் வாங்குவதில் இருக்கக்கூடிய சிக்கலை தவிர்க்க அரசு நடவடிக்கை எடுக்குமாறும் வலியுறுத்தினர். அதிகாரிகளின் அலட்சியத்தால் திருத்தணியில் அங்கன்வாடி பணியாளர் நேர்முக தேர்விற்கு வந்த பெண்கள் அடிப்படை வசதிகள் இன்றி கடும் சிரமத்திற்கு ஆளானார்கள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் காலியாக உள்ள அங்கன்வாடி பணியாளர்கள் பணிக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் நேர்முக தேர்வு நடைபெற்றது. இதில் 12 காலி பணியிடங்களுக்கு 440 பெண்கள் அழைப்பாணையை எடுத்துக் கொண்டு வந்திருந்தனர். இதனால் தாங்கள் வந்த வாகனங்களை நிறுத்தக்கூட முடியாமல் அவர்கள் தவித்தனர். போதிய இடவசதி இல்லாமல் அவர்கள் வெயிலில் அமர வேண்டிய நிலையும் ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் பகுதியில் உள்ள அன்னை முதியோர் இல்லத்தில் மாமிச உணவு சாப்பிட்ட பலருக்கு உணவு ஒவ்வாமை ஏற்பட்டதால் அதில் 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்நிலையில் இதில் பாதிக்கப்பட்டவர்களில் 10 பேர் மேல் சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதில் 7 பேரின் உடல்நிலை சீராக உள்ளதாகவும், மாரியம்மாள் என்ற பெண்மணியின் உடல்நிலை மட்டும் சற்று மோசமாக இருப்பதாகவும் அரசு மருத்துவமனையின் முதல்வர் ரேவதி பாலன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் 92 வயது மூதாட்டி மரணமடைந்த நிலையில் அவரது நகைகள் மாயமாகியுள்ளதால் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பரமக்குடி பன்னீர்செல்வம் தெருவை சேர்ந்தவர் இக்னேஷியஸ் மனைவி ஞான சௌந்தரி. ஓய்வு பெற்ற ஆசிரியரான இவர் தனியாக வசித்து வந்தார். அவர் உயிரிழந்த நிலையில் அவர் அணிந்திருந்த 7.5 சவரன் நகை மாயமாகியுள்ளது. இதுகுறித்த புகாரின் பேரில் அவரது வீட்டில் பணிபுரிந்து வரும் இலங்கை அகதி பெண்ணான அன்னலட்சுமியிடம் பரமக்குடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் அருகே சொத்து பிரச்சினையில் சொந்த தந்தையையே வெட்டி கொலை செய்த மகன்களை போலீசார் கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி பகுதியில் வசித்த விழுப்புரத்தை சேர்ந்த செல்வராஜ் என்பவருக்கு இரு மனைவிகளும் மகள்களும் உள்ளனர். இவர்களிடையே சொத்து தகராறு இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் இரவு 3 பேர் கொண்ட கும்பல் செல்வராஜை வீடு புகுந்து சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தனர். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போலீசார் முதல் மனைவி மகன் மணிகண்டன் மற்றும் 2வது மனைவியின் மகன் சுரேஷ் ஆகியோரை பிடித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் 2 நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். வாணியம்பாடி அருகே இரவு பகலாக சூதாட்டத்தில் ஈடுபட்டு வந்த 8 பேரை கைது செய்த போலீசார் 57,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ரயில் நிலையம் அருகில் புதர் போல் உள்ள மறைவான பகுதியில் தொடர்ந்து இரவு பகலாக காட்டன் சூதாட்டம் நடைபெற்று வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் விரைந்த போலீசார் சூதாட்டத்தில் ஈடுபட்டிருந்த 8 பேரை கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 57,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் 8 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காஞ்சிபுரம் அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பழங்குடியினர் சமூக மக்களை போலீசார் குண்டுகட்டாக பேருந்தில் ஏற்றி கைது செய்தனர். அங்குள்ள காற்றம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பழங்குடியின பெண் ராகினி. இவரது மகள் ஸ்ரீபெரும்புத்தூர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் மாற்று சான்றிதழ் கேட்க சென்றபோது ராகினியின் முகத்தை பார்த்தாலே வாந்தி வருவதாக தலைமை ஆசிரியர் இழிவுபடுத்தியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த இருளர் சமூக மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்செந்தூர் 9ஆம் வகுப்பு மாணவன் மாடியில் இருந்து குதித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். ராமசாமிபுரம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வகுப்பு ஆசிரியை பொன்ராணி வீட்டுப்பாடம் கொடுத்துள்ளார். இந்நிலையில் அதே வகுப்பை சேர்ந்த ஆகாஷ் என்ற மாணவன் வீட்டுப்பாடம் எழுதவில்லை என்பதற்காக வகுப்பை விட்டு வெளியே நிறுத்தப்பட்டார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான மாணவன் ஆகாஷ் பள்ளியின் முதல் மாடியில் இருந்து குதித்ததில் வலது கை முதுகு பகுதியில் எலும்பு முறிந்து போனது. இதையடுத்து மாணவன் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் திருச்செந்தூர் தாலுகா போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் அரசினர் ஆதி திராவிடர் நல மாணவர் விடுதியில் காலை உணவு சாப்பிட்ட 4 மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. வாணியம்பாடி பெருமாள்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் ஆதி திராவிடர் அரசினர் மாணவர் விடுதியில் தங்கி படித்து வரும் மாணவர்கள் காலை வழக்கம் போல் உணவு சாப்பிட்டுவிட்டு பள்ளிக்கு சென்றுள்ளனர். அதில் 4 மாணவர்களுக்கு பள்ளிக்கு சென்ற சில நிமிடங்களிலேயே வாந்தி மயக்கம் மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து மாணவர்கள் 4 பேரும் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே பேக்கரியில் வாங்கிய ஸ்வீட் பப்ஸ் சாப்பிட்ட 3 வயது குழந்தை உடல்நலம் பாதிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குளத்துக்காடு பகுதியில் இயங்கி வரும் தனியார் பேக்கரி ஒன்றில் அப்பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர் ஸ்வீட் பப்ஸ் வாங்கி சென்றுள்ளார். அதனை தனது 3 வயது குழந்தைக்கு கொடுத்ததாக தெரிகிறது. பப்ஸ் சாப்பிட்ட குழந்தைக்கு சிறிது நேரத்திலேயே வாந்தி ஏற்பட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டது. அப்போது பப்ஸ் கெட்டு போயிருந்ததை கண்ட செல்வகுமார் கடை உரிமையாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு உணவு பாதுகாப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் பேக்கரியை பூட்டி அபராதம் விதித்தனர். காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவில் பெய்த திடீர் மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளான வாலாஜாபாத், பரந்தூர், தாமல், மாக்கரல், ஐயம்பேட்டை, வையாவூர், ஏனத்தூர், செவிலிமேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் திடீரென கனமழை பெய்தது. காலை பொழுதில் கடுமையான வெயில் வாட்டி வந்த நிலையில் திடீரென பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ராட்சத மரம் முறிந்து விழுந்ததில் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 காயமடைந்தனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு இருந்த பழமையான ராட்சத வேப்பமரம் திடீரென வேரோடு முறிந்து விழுந்தது. அப்போது அவ்வழியே இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 மரத்தின் அடியில் சிக்கி காயமடைந்தனர். அங்கிருந்த பொதுமக்கள் 2வரையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் ஈரோடு சத்தியமங்கலம் சாலையில் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் ஐடிபிஎல் திட்டத்தை சாலையோரமாக நிறைவேற்ற வலியுறுத்தி 4வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பாஜக மாநில விவசாய அணித்தலைவர் GK நாகராஜ் கலந்து கொண்டு விவசாயிகளுடன் ஒன்றிணைந்து மண்சோறு சாப்பிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஐடிபிஎல் திட்டத்தை சாலையோரமாக நிறைவேற்ற மத்திய அரசு தயாராக உள்ளது எனவும் திமுக ஆட்சி விவசாயிகளுக்கான ஆட்சி என தெரிவித்து இருந்தும் இத்திட்டத்திற்கு மாற்று வழி செய்து தராது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஃபாத்திமா ஏஜென்சி என்ற சிலிண்டர் விநியோகஸ்தர் நிறுவனம் 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் சாரதா என்பவர் ஃபாத்திமா ஏஜென்சி மூலம் சிலிண்டரை ரீஃபில் செய்ய பதிவு செய்து கட்டணமாக 864 ரூபாய் செலுத்தியுள்ளார். 1 மாதம் கடந்தும் சிலிண்டர் கிடைக்காததால் மன உளைச்சலுக்கு ஆளான சாரதா திருநெல்வேலி நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி சாரதாவுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு நஷ்ட ஈடு மற்றும் வழக்கு செலவாக 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்குமாறு உத்தரவிட்டார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே சாலையில் பழுதாகி நின்ற வாகனம் மீது லாரி மோதிய விபத்தின் பரபரப்பு சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது.
சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் இரும்பு பொருட்களுடன் சென்று கொண்டிருந்த சிறிய ரக வாகனம் ஒன்று சின்னப்பேடு பகுதியில் வந்தபோது திடீரென பழுதாகி நின்றது. அப்போது கும்மிடிப்பூண்டி நோக்கி வேகமாக சென்ற லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மோதியதில் சாலையில் பழுதாகி நின்ற சரக்கு வாகனம் சிறிது தூரம் இழுத்து செல்லப்பட்டு கவிழ்ந்தது. இதில் சரக்கு வாகன ஓட்டுநர் லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அருகே வீட்டில் உள்ள குழந்தைக்கு பால் கொடுப்பதற்காக சென்ற ஐடி பெண் ஊழியர் ரயில் மோதி உயிரிழந்தார். வண்டலூர் ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தில் பெண் சடலம் கிடப்பதாக தாம்பரம் ரயில்வே போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் பெண்ணின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடைபெறவுள்ளதால் சென்னை பல்கலைக்கழகத்தின் செமஸ்டர் தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 முதல்நிலை தேர்வானது வரும் 15ஆம் தேதி நடைபெற இருப்பதால் அதே நாளில் நடைபெற இருந்த சென்னை பல்கலைக்கழகத்தின் தொலைதூர செமஸ்டர் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் மாற்று தேதிகளை மாணவர்கள் இணையத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பஹல்காமில் எல்லை தாண்டிய பயங்கரவாத தாக்குதலை கடுமையாக கண்டித்த பிரான்சுக்கு அமைச்சர் ஜெய்சங்கர் நன்றி தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் பஹல்காமில் ஏப்ரல் 22ஆம் தேதி நடந்த எல்லை தாண்டிய பயங்கரவாத தாக்குதலுக்கு பிரான்ஸ் கடும் கண்டனம் தெரிவித்ததற்கும் பயங்கரவாதத்திற்கு எதிரான தன்னை தானே பாதுகாத்துக் கொள்ளும் இந்தியாவின் உரிமைக்கு பிரான்ஸ் அளித்த ஆதரவிற்கும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நன்றி தெரிவித்துள்ளார். நேற்று பிரான்ஸ் பிரதமர் ஜீன் செய்தியாளர்களை சந்தித்த ஜெய்சங்கர் இதனை தெரிவித்தார்.